வரலாற்றில் மிகவும் துயரமான முரண்பாடு. அமைதிக்காக போராடிய தலைவர் அமைதியின்மையால் கொல்லப்பட்டார். இது 1995 தெல் அவீவ், இஸ்ரேல். ஒரு போர் வீரன் இப்போது பிரதமராக இருக்கிறார். பல தசாப்தங்களாக அவர் அரபு நாடுகளுடன் போரிட்டார், எதிரிகளை வென்றார், தனது நாட்டை காத்தார். பின்னர் அவர் தைரியமான முடிவு எடுத்தார். பாலஸ்தீனத்துடன் அமைதி பேச்சுவார்த்தை, ஓஸ்லோ உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார். நோபல் அமைதி பரிசு பெற்றார். சில காலம் நம்பிக்கை மலர்ந்தது. ஆனால் தீவிரவாதிகள் அவரை துரோகி என்று அழைத்தனர். பாலஸ்தீனியர்களுக்கு நிலம் கொடுப்பது தேச துரோகம் என்றனர். நவம்பர் 4ஆம் தேதி இரவு 1,00,000 பேர் கலந்து கொண்ட அமைதி பேரணி முடிந்தது. அவர் மேடையிலிருந்து இறங்கி தனது காருக்கு நடந்தார். ஒரு யூத மாணவன் அருகில் வந்தான். 3 முறை துப்பாக்கியால் சுட்டான். அரபு எதிரிகளிடமிருந்து தப்பிய போர்வீரன் தனது சொந்த மக்களால் கொல்லப்பட்டான். அமைதிக்காக உயிர் இழந்த தலைவர் இட்சாக் ராபின்.